கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே 10ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் சிக்கினார். சிதம்பரம் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவியை பெண்ணாடம் அடுத்த பூவனூரைச் சேர்ந்த செல்வம் என்ற இளைஞர் திருமணம் செய்வதாக கூறி தனது வீட்டுக்கு கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இந்நிலையில் மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் செல்வம் போக்சோ வழக்கில் சிக்கினார். பெண்கள், குழந்தைகள் மீது நிகழும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் ஸ்டாலின் அரசு மெத்தனம் காட்டி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 15 வயது மாணவர்களிடையே போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தாமல் வெற்று விளம்பரம் செய்து கொள்வதிலேயே ஸ்டாலின் அரசு முனைப்பாக இருந்து வரும் நிலையில் காமுகர்களின் கபட வார்த்தைகளை நம்பி சிறுமிகளின் வாழ்க்கை சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே 5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த 14 வயது சிறுவன் போக்சோவில் சிக்கினார். தெற்கு கள்ளிக்குளத்தில் 14 வயதுடைய மாணவன் தனது தங்கையுடன் விளையாடிக் கொண்டிருந்த LKG பயிலும் 5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்துள்ளார். இதனால் வலி தாங்காமல் அழுத சிறுமியின் மூலம் விவரமறிந்த பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் சிறுவன் போக்சோவில் பிடிபட்டான். இதை அறிந்த பெற்றோர் அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் 5 வயது சிறுமிகளை கூட விளையாட அனுப்ப முடியாத அளவிற்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே 17 வயது சிறுமியை காதலிப்பதாக கூறி கர்ப்பமாக்கிய 17 வயது சிறுவன் போக்சோ வழக்கில் சிக்கினார். இதையடுத்து சிறுவன் கூர்நோக்கு இல்லத்தில் அடைக்கப்பட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நல்லொழுக்க வகுப்புகளை எடுக்க தவறியதன் விளைவாக இதுபோன்ற விரும்பத்தகாத நிகழ்வுகளும் வன்முறை குற்றங்களும் நிகழ்வதாக பெற்றோர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் குழந்தைகள் மீது நிகழும் பாலியல் குற்றங்களை கட்டுப்படுத்தாமல் ஸ்டாலின் அரசின் சமூக நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படம் பார்த்து கொண்டிருப்பது வெட்கக்கேடானது என பொதுமக்கள் கண்டனம் தெரிவிக்கின்றனர்.